ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது வழக்கம் போல ஹாரர் ஃபிலிம்னா இந்த பேய் படத்தை தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஏன்னா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஹாரர் மூவி தான் போட்டுட்டு இருப்போம். அதாவது ஹாரர் ஃபேன்ஸ் தான் நம்ம சேனலுக்கு ஜாஸ்தி பேருன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அதாவது நம்ம சேனல்ல நிறைய பேய் படத்தை பத்தி போட்டுக்கிட்டே இருந்தாச்சுங்க. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் படம் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சீரியல் கில்லர் படம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆமா, இந்த படமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கும். அதனால இந்த படத்தை பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வந்துட்டேன், சரிங்களா? ஆனா இந்த 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்வன்ஸியா போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் மோர் உங்க கூட சேர்ந்து இந்த படத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அலர்ந்த காடு மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. சேம் நம்ம போன சீரியல் கில்லர் படத்துல பாக்குற மாதிரி தான். எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய அலங்காட்டுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றானுங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பைப்புல கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு நல்லா பால் பாக்குறதுக்கு ஜம்முன்னு தாங்க இருக்கான். ஆனா எதையோ பார்த்து பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த அலர்ந்த காட்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இந்த பிரிட்ஜை பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பைப்புல என்ன பண்றான், வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வேகமா போகவே பட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மர கிளைகள் அது பாத்தீங்கன்னா இவனோட கால் அப்படியே தடுக்கி விட்டுருது. அப்படியே பயங்கரமா உருண்டிட்டு போறா. அந்த உருண்ட வேகத்துல என்ன ஆகி போயிருதுன்னா அவனோட கால் உடைஞ்சிருது. அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா ஒருத்தன் பெரிய கோடாலி எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போற மாதிரி கட்டுறாங்க. சரி, இவன் எங்க தான் போறான் அப்படின்னு நம்ம பார்த்தா, அதாவது அந்த கோடாரி எடுத்துட்டு போறான் பாத்தீங்களா, இவன் தான் சீரியல் கில்லர். இப்ப இந்த சீரியல் கில்லர் என்ன பண்றான், அதாவது கீழே கால் உடைஞ்சு கிடக்குறான் பாத்தீங்களா, அவனையே பாத்துக்கிட்டு இருக்கான். அவனும் பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லரை பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனாலையும் தப்பிக்க முடியாது. எதனால, அவனோட கால் உடைஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால அவனாலையும் தப்பிக்க முடியாது. அப்படியே அந்த சீரியல் கில்லரை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த கோடாலியில போட்டு பொட்டுன்னு அடிச்சு கொல்றானுங்க. அப்படியே அந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாங்க் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோ, நம்ம கதைக்கே பாத்தீங்கன்னா இவங்க தான் முழுக்க வச்சுக்கலாம், சரிங்களா? நம்ம போன கதையில பார்த்த மாதிரி தான் இவங்களும் ஒரு வெக்கேஷனுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஆமா, இவங்க கிளம்பி போயிட்டு இருக்க சிட்டி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த மேடம் என்ன பண்ணிடுறாங்க, அதாவது ஹீரோயின் என்ன பண்றாங்க, கொஞ்சம் குறுக்கு வழி ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா அந்த குறுக்கு வழியில போறாங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ட்ரக் வந்து இவங்க கார் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல நிறுத்துது. எப்படியும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிரேக் போட்டு தப்பிச்சிடுறாரு. அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் தெரியுது. ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அப்படியே காரை விட்டு நம்ம ஹீரோயின் இறங்குறாங்க. நம்ம ஹீரோ எதையும் நோட் பண்றாரு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த காரை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரின்னு வச்சுக்கலாங்க. அங்க எல்லாமே சாப்பிடுற ஃபுட் எல்லாம் கிடைக்கும் போல அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போறப்போ ஒரு 2 காஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது போலீஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா இவங்களோட கார் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா இந்த கார் ஒர்க் ஷாப்ல ஒரு 2 பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க பாத்தீங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இவனுங்க நம்ம கார் இறங்குறப்ப முறைச்சு பார்த்துட்டு இருந்தானுங்க, இவனுங்க தான் ஏதோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தடுத்துறாங்க. இல்ல வீண் வம்பு எதுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி தடுத்துறாங்க. சரி, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே காம் டவுன் ஆயிடுறாரு. அடுத்த கட்டம் இந்த கார் பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள ரெடி ஆகாது, நாளைக்கு தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப் காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படி சொல்லிடுறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பாட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆக கிடையாது. ஜஸ்ட் ஃபார் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க போல, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவாங்க போல. ஓகே, இப்போ அடுத்த கட்டமே நம்ம ஹீரோ பையபுல என்ன பண்ணியிருப்பான், தன்னோட கார்லயே இந்த ஆஸ்மாலாம் வந்தா பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மிஷினை விட்டு வந்துருவான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த மிஷினை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். இப்போ அந்த வீட்டுல யார் இருக்கிறது, நம்ம ஹீரோயின் மட்டும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து யாரோ கதவு சுத்துற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. நம்ம ஹீரோயின் கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அது நம்ம ஹீரோயின் மட்டும் கிடையாது, நாமளே அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கதவே திறக்க மாட்டோம். ஏன்னா வீட்டை சுத்தி அத்தனை காடுங்கள்லாம் இருக்குது, சுத்தியும் காடு தான்.
அவ்வளவுதான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கவே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அவருக்கான அந்த மாத்திரையோ அந்த மருந்தோ நம்ம சொல்லுவாங்க தெரியல, அந்த ஆஸ்மா மருந்துன்னு நினைக்கிறேன், அந்த மருந்தை எடுத்து வச்சுக்கிறாரு. சாரி கைஸ், எனக்கு அந்த மருந்து பேர்ல இங்கிலீஷ்ல தெரியாது, அதனால பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல சொல்லியிருக்கேன். அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஹோட்டல்ல கையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி தராங்க. அந்த பேப்பர்ல ஒரு சர்ச் போட்டோ மாதிரி இருக்கு, அதை நல்லா நோட் பண்ணிக்கீங்க, தயவு செஞ்சு அதை நல்லா நோட் பண்ணிக்கீங்க சரிங்களா. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறத சீனை நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா பயங்கரமா இது சத்தம்லாம் கேக்குது, கதவு திறக்கிற சத்தம், கதவு மூடுற சத்தம், கடைசியில பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற கரண்டே போயிடுச்சுங்க. ஓகே, இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, தன்னோட செல் எடுத்துக்கிறாங்க. அந்த செல்ல பாத்தீங்கன்னா அப்படியே டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டார்ச் இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்புவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு அப்படியே மாஸ்க் போட்டு நின்னுகிட்டு இருக்கா, கையில கத்தியோட எல்லாம் நின்னுகிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போய் ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு, அந்த கபோர்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே அதாவது ஸ்டோர் ரூம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டோர் ரூம்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் யாரோ தொடர மாதிரி வராங்க, ஏனடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவ்வளவுதான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மூச்சே வருது. நீ தான் வந்தியா, இங்க பாரு நான் இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க பாரு நீ அந்த போட்டோவை பார்த்து தான் பயந்துருக்கேன், இங்கெல்லாம் யாரும் கிடையாது, நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு இருக்கிறப்ப மேல இருந்து பாத்தீங்கன்னா பிளட் மாதிரி கீழே ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே என்னடா அது பிளட்னு மேல பார்த்தா ஒரு புறாவை தலைகீழா பாத்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க. அடுத்த கட்டமே இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்த கோடாரியோட அந்த கதவை போட்டு பட்டுன்னு உடைச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து தலை தெரிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள போய் உட்காடுறாங்க. அப்படியே அந்த ரூமை உடைச்சிட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கான், விடாம பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பாக்குறாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அந்த சைக்கோ கில்லர் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது, இந்த இடத்த விட்டு எப்படி நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே முட்டி போட்டு நவுந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க நவுந்து போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினோட கையில அப்படியே ஒரு ஆணி மாதிரி சரக்குன்னு ஏத்திடுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தன்னோட வாயை பொத்திடுறாரு, அதாவது ஹீரோயினியோட வாயை பொத்திடுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தது பிறகு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இந்த கார் கேரேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேரேஜுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வண்டியோ அல்லது காரோ கிடைச்சுன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. அப்படி இவங்க போயிட்டு இருக்கிறப்ப அந்த பொம்மை போட்ட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அதாங்க அந்த பொம்மை போட்ட மாஸ்க் போட்ட பொண்ணு, அந்த பொண்ணு இவங்க பின்னாடி நிக்கவே இது தெரியாம பாத்தீங்கன்னா அப்படியே ஜன்னல் ஓரமா நம்ம ஹீரோயின் போய் நிப்பா. நம்ம ஹீரோயின் நின்னதும் அந்த சைக்கோ கில்லர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிக்கிறான். எப்படியும் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு ஷாட் கன் இருக்கு, அந்த ஷாட் கன் எடுத்து டபால்னு சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. அடுத்த கட்டமே வெளியில வராரு. வெளியில வந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்படி என்னடா அது சத்தம் அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த பைக் ஒர்க் ஷாப் காரர் இருக்கான்ல, சாரிங்க இந்த கார் ஒர்க் ஷாப் காரன், அவன் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஏதோ ஒன்னு சொல்றதுக்கு வந்திருப்பான் போல. ஆனா இது தெரியாம வேகத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பையபுல என்ன பண்ணிருப்பான், அந்த ஷாட் கன்னால அப்படியே அவனை சுட்டு கொண்டிருப்பான். அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா அவன் எடுத்துட்டு வந்த கார்ல இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெண்டு பேரும் ஏறி உட்காடுறாங்க. அவ்வளவுதான், கார் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகவே அந்த சீரியல் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் ஒரு கார் எடுத்துட்டு வந்து இந்த கார் அப்படியே அடின்னு அடிச்சு கமுத்து போட்டுறான். சரி வேற வழியே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் ஓடி போய் ஒரு புதார்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிடுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சேஃப்னு வச்சுக்கலாம். அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ கையில இப்போ ஒரு பெரிய ஷாட் கன் இருக்கு, அதான் அந்த கேரேஜ்ல இருந்து எடுத்தாரு இல்லைங்களா, அந்த ஷாட் கன் கையில வச்சிருக்காரு. அவ்வளவுதான், அப்படியே மெதுமெதுவா நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவருக்கு முன்னாடி அந்த பொம்மை போட்ட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த மாஸ்க் போட்டவ, அவளோட நெத்தி போட்டுல பாத்தீங்கன்னா அந்த கன்னை வைக்கிறாரு. அவ்வளவுதான், பேக்ரவுண்ட் தீம் மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வைப் ஆயிட்டு இருக்கு. அப்படியே இந்த பொண்ணு பின்னாடி திரும்பிட்டு அந்த கன்னுக்கு நேரம் நின்று ஏதோ ஒரு வித்தியாசமான டான்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியல. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்குலாம் பயமே கிடையாது, அந்த கன்னால உன்னை சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குவேன். அந்த ஸ்கிரீன் அப்படியே பிளாங்க் ஆகுது. பிளாங்க் ஆகி இப்போ ஓப்பன் ஆகுது. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கன் பாயிண்ட்ல வச்சிருப்பான். அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த சைக்கோ கில்லர் வரது கூட தெரியாம நம்ம ஹீரோ நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த சைக்கோ கில்லர் பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிட்டு இருந்ததுனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்ப அந்த சீரியல் கில்லர் முன்னாடி வரான். அவன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கா இல்லைங்களா, ஒரு மொன்ன கத்தியால எந்தெந்த இடத்துல குத்தக்கூடாதோ அந்த இடத்துல எல்லாம் குத்தி அவங்கள கொடூரமா சித்திரவதை பண்ணி அப்படியே பொறுமையா சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ செத்துட்டாரு, ஆனா அது கொடூரமான சாவுன்னு வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து போறாங்க. அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரும், அதாவது கிட்டத்தட்ட இந்த மூணு சீரியல் கில்லரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதும்
அந்த இடத்துக்கு போலீஸ் ஆம்புலன்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மட்டும் எப்படி ஒன்று காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்ணை முழிக்கிறா. தி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போடுறாங்க. எப்படி நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்தாண்ட வந்து போலீஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதாவது இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கரண்ட் போச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சந்தேகப்பட்டு தான் 911 கால் பண்ணியிருப்பா. ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 911 போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. அடுத்த பாட்டு 3வது பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா தாங்க இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த படம் செகண்ட் பார்ட். அடுத்துதான் பாத்தீங்கன்னா 3வது பார்ட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையும் பாத்தீங்கன்னா ரிவ்யூ போட்டுருவேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னொரு படத்துல மீண்டும் சந்திக்கலாம்.